நீங்கள் புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தாலும் சரி, ஏற்கனவே ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து அதை எப்படி ரன் பண்ணுறதுன்னு தெரியாமல் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்தாலும் சரி, இந்த வீடியோ உங்களுக்கு தான். 146 கோடி மக்கள் இருக்க நம்ம இந்திய நாட்டில் பொருள் வாங்குறதுக்கும் நிறைய பேர் இருக்காங்க, அந்த பொருளை விற்கிறதுக்கும் நிறைய பேர் இருக்காங்க. பொருள் வாங்குறதுக்கு இவ்வளோ மக்கள் தொகை இருந்தும் எல்லா பிஸ்னஸாலையும் சக்ஸஸ் ஆக முடியறதில்ல. அப்படி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி சக்ஸஸ் ஆனவங்கலாம் இந்த 3 விஷயத்தை தான் அவங்களுடைய பிஸ்னஸ் ஃபார்முலாவாகவே யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இதில் ஃபஸ்ட்டு விஷயம் விசிபிலிட்டி. அவங்க என்ன ப்ராடக்ட் பண்ணுறாங்க, அது எங்கே பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்த மக்களுக்கு முதல்ல தெரியப்படுத்தினாங்க. நம்ம பண்ணுற ப்ராடக்டை கரெக்டாக மக்கள்கிட்ட சந்தைப்படுத்தினா தானே மக்களுக்கு தெரியும், அப்போ தானே வாங்குவாங்க. ரெண்டாவது ப்ராடக்ட். மக்கள் அன்றாடம் என்ன மாதிரியான பொருட்களை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அதில் அவங்க என்ன மாதிரியான சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சு மக்களோட ப்ராப்ளமை சால்வ் பண்ணுற மாதிரி ஒரு பொருளை சூஸ் பண்ணி அதை நீங்கள் உங்கள் பிஸ்னஸாக கொண்டு போகும்போது மக்கள்கிட்ட அதோட வரவேற்பு ரொம்பவே நல்லா இருக்குங்க. மூணாவது மார்க்கெட்டிங். இப்படி ரிசர்ச் பண்ணி நம்ம சூஸ் பண்ண அந்த ப்ராடக்ட்டை விசிபிலிட்டி கிரியேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ரெகுலராக அதுக்கான மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டிஸ் நம்ம பண்ணுறது மூலிமா நம்ம இந்த பிஸ்னஸில் இருந்துக்கிட்டே இருக்கோம், அதுவும் டாப்பில் இருந்துகிட்டு இருக்கோம் அப்படின்றத மக்கள் மனசில் புகுத்திக்கிட்டே இருக்க முடியும். அப்படி மக்கள் பார்க்குற இடத்துல எல்லாமே நம்மளுடைய ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மக்களோட மனசில் இந்த ப்ராடக்ட்னாவே இந்த பிராண்டு தான் அப்படின்ற அளவுக்கு மக்கள் மனசில் பதிஞ்சிருங்க.